பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்பை புட்டு. தேங்காய் நம்ம பச்சை சாப்பிடணும். அதனால வந்து இந்த புட்டில் வந்து நம்ம நிறைய போட்டு சாப்பிட்டோம்னா தேங்காய் வந்து பச்சை சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து வேக வச்சு குழம்புல சேர்க்க விட இப்படி பச்சை சேர்க்க ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பூ இல்லைன்னா சில இடத்து கடிச்சு சாப்பிடணும். தேங்காய் பூ துருவி தூவி புட்டு மேலே தூவிட்டு சாப்பிட்டாலே போதும். நமக்கு அந்தளவுக்கு தேங்காய் சத்துக்கு நமக்கு கிடைக்கும். புட்டு நம்ம சாப்பிடும்போது அரிசி மாவு புட்டு சாப்பிட்ற விட இந்த மாதிரி கேப்பை புட்டு, கோதுமை புட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது ஃபைபர் நமக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அரிசி மாவு புட்டு சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் தான் அது நிறையா இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து ஃபைபர் கணக்கு இந்த கேழ்வரகு சத்துக்கள் முழுமையாக நம்ம பெறலாம். ஃபிங்கர் மேட் சொல்கிறேன் கேழ்வரகு. இந்த கேழ்வரகு என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கால்சியம், அயன், ஃபைபர், புரோட்டீன் மற்றும் தாதுக்கள் இருக்கு. சிறுதானிய வகையை சேர்ந்தது. இதுக்கு மற்ற பேர் வந்து ஆரியம் கேவுருன்னு சொல்லலாம். நிறைவரா கொழுப்பு என்று சொல்லப்படும் அன்சாச்சுரேட்டட் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவு உள்ளது. நல்ல கொழுப்பு அமிலங்கள் தான் இந்த கேழ்வரகு. லெசித்தின் அண்ட் மெத்தியோனைன் போன்ற அமில அமிலங்கள் இருப்பதால் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வந்து கெட்ட கொழுப்பை வெளியேற்றி கல்லீரலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதே மாதிரி இதில் பாஸ்பரஸ், தயமின், நயசின், விட்டமின் பி, கரோட்டின், ரிஃபோப்ளேவின், நயசின் போன்ற அமில அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுதான் இந்த புட்டு செஞ்சுருக்கேன். கேழ்வரகு புட்டுன்றது. இந்த கேழ்வரகு விளைவிக்க வந்து உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ தேவைப்படாது. இது வந்து இயற்கையே விளையக்கூடியது. ஏன்னா வந்து நம்ம உரம் இதெல்லாம் போட்டோம் வச்சுங்களேன், அந்த கதிர் தான் வந்து அந்த கேழ்வரகு வந்து அதிகம் வைக்காம செடி ரொம்ப உயரமா வளர்ந்து அந்த வந்து கேழ்வரகு வந்து ரொம்ப வந்து அந்த கதிர் ரொம்ப வைக்காது. அதனாலதான் வந்து இதுக்கு உரம் எதுவும் பூச்சிக்கொல்லி மருந்தும் போட மாட்டாங்க. இயற்கையே வரக்கூடியது. எந்த கடையில் வாங்கினாலும் இந்த இயற்கையான கேழ்வரகு தரலாம். ஏன்னா உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத விவசாயம் தான் பண்ணுவாங்க. அந்த கேழ்வரகுல மட்டும் எங்க வாங்க நம்பி வாங்கலாம். இயற்கையாக விளைவிக்கப்பட்ட கேழ்வரகு தான் கிடைக்கும். இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து உரமும் வந்து சேர்க்க தேவை கிடையாது. உரம் போட்டால் வந்து செடி வளர்ந்து கதிர் வந்து ரொம்ப வைக்காது. அதுதான் வந்து இதுக்கு உரம் ரொம்ப போட மாட்டாங்க அப்படின்னு எங்க அத்தை மாதிரிலாம் விவசாயம் பண்ணுவாங்களா, எங்க தாத்தா ஐயம்மாலாம் அப்போ வந்து கேள்விப்பட்டது. குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க வந்து இந்த ராகியை வந்து அதிகம் சாப்பிடலாம். இதுல வந்து கேழ்வரகு அதே மாதிரி இதுல வந்து அன்சாலிக் அமிலம் அதிகம் இருக்கனால உடம்பு வந்து அந்த அமிலத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது. ஏன்னா சிறுநீரகல் உள்ளவங்க வந்து லிமிட்டா சாப்பிட்டுக்கலாம். சிறுநீரகல் உள்ளவங்க மட்டும் லிமிட்டா சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த கேழ்வரகு வந்து சாப்பாடு அதிகப்படியாக சாப்பிடலாம். ஏன்னா செரிமானத்தை வந்து மெதுவாக நடக்க செய்யும் இந்த கேழ்வரகு. இந்த கேழ்வரகு செஞ்ச உணவு சாப்பிடும்பொழுது செரிமானம் மெதுவாகும். அதே மாதிரி நம்ம அதிக கலோரிகள் சாப்பிடுறது தடுக்கலாம். நம்ம செரிமானம் அதிகமாக ஸ்பீடாகாம மெதுவாக செய்யறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் பசி எடுக்காது. சாப்பாட்டு அளவு வந்து நமக்கு குறையும். அதே மாதிரி வெயிட் லாஸும் பண்ணிக்கலாம். உடல் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கேழ்வரகு தொடர்ந்து சாப்பிடணும். கேழ்வரகு சாப்பிடும்போது நமக்கு அதிகமாக பசிக்கிற காரணம் வந்து இந்த கேழ்வரகு இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான்ங்கிற அமிலம் தான் வந்து பசி உணவை குறைக்கும். ஸோ அந்த கேழ்வரகு வந்து நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடணும். இதே உடல் எடை குறைப்பவர்களுக்கு இதை சிறந்த அருமருந்து சொல்லலாம். கேழ்வரகு இருக்கக்கூடிய தாவர வகை ரசாயன கலவைகள் தான் வந்து இருக்கக்கூடிய தாவர வகை அமிலங்கள் வந்து செரிமானத்தை வந்து மெதுவாக செஞ்சு அதிகம் பசிக்கு விடாமல் நமக்கு செய்யுது. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கு உள்ள அருமருந்து சொல்லலாம். ஏன்னா ஜீரணமாகிறது வந்து ரொம்ப நேரம் ஆகிறதுனால மெதுவாக நடக்கிறதுனால ஜீரண தன்மை வந்து மெதுவாக நடக்கிறதுனால கேழ்வரகு சாப்பிடும்போது சக்கரை நோய்க்கு உகந்த உணவு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம சக்கரை நோய் சாப்பிடும்போது கூழாவோ கஞ்சியோ குடிக்கக்கூடாது. மென்று சாப்பிட்ற மாதிரி ரொட்டியாவோ அடையாவோ செஞ்சு சாப்பிடும், இல்லை புட்டா செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஜீரணாகக்கூடிய தன்மை வந்து மெதுவாக நடக்கும். கூழ கஞ்சி சாப்பிடும்போது சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிடும். நமக்கு வந்து சீக்கிரம் பசிக்கும். சக்கரை நோய்களுக்கு வந்து உகந்ததுன்னு சொன்னோம்னா இந்த ரொட்டியா சாப்பிட்றது, இல்லை புட்டா சாப்பிட்றது, அடையா செஞ்சு சாப்பிட்றது. இப்படி சாப்பிடும்போது வந்து இந்த கேழ்வரகு சாப்பாட்டை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து செரிமான தன்மை மெதுவாக நடக்க செய்யும். அதே மாதிரி
ரத்தத்துக்குள்ள சர்க்கரை அளவை குறைக்க செய்யும். சர்க்கரை நோய்களுக்குள்ள அருமையான உணவுனா இந்த கேழ்வரகு சொல்லலாம். ஆனால் எப்படி சாப்பிட்றோங்கிற மாதிரி பார்த்து சாப்பிடணும். கூழாவோ கஞ்சியாவோ சாப்பிடக்கூடாது. கூழா கஞ்சி சாப்பிட்டா சீக்கிரம் வந்து செரிமானம் ஆயிரும், சீக்கிரமே பசி எடுக்கும். இந்த கேழ்வரகு தொடர்ந்து சாப்பிடும்போது குடலுக்கு வலு சேர்க்கும், உடலில் கெட்ட கொழுப்பு நீக்கி நல்ல கொழுப்பு வந்து உடலுக்கு செய்யும். உடல் வலிமை பெறணும்னா இந்த கேழ்வரகு சாப்பாடு அடிக்க சாப்பிட்டு வரலாம். இந்த கேழ்வரகு வந்து சாப்பாடு அடிக்க சாப்பிடும்போது பரபரப்பான வாழ்க்கை முறை, எதுவும் அவசரம், எதுவும் டென்ஷன், இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை வந்து இந்த கேழ்வரகு சாப்பாட்டில் நம்ம சாப்பிடும்போது மன அழுத்தம், நரம்பு கோளாறு, தூக்கமின்மை போன்ற ப்ராப்ளத்தை சரி செய்யும். நரம்புகளை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும், ஆக்கக்கூடிய தன்னுடைய சத்துக்கள் உடையது இந்த கேழ்வரகு. இந்த கேழ்வரகு சாப்பிடும்போது உடல் நலமும் மேம்படும், மனநலமும் மேம்படும், நரம்பு நலமும் மேம்படும். இந்த கேழ்வரக்கூடிய புரோட்டீன், ஃபைபர், மக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து உடல்ல வந்து சிவப்பு ரத்தணுக்கள் வந்து பிராணவாயு வந்து கரைக்கும் தன்மை வந்து அதிகப்படுத்துது. இதெல்லாம் வந்து உடல்ல வந்து அதிகப்படியான உற்சாகம், எதிலும் சோர்வடையாம இருக்கக்கூடிய தன்மை போன்றவற்றை உருவாக்கும். அதே மாதிரி உடம்பு வந்து அதிகம் வருத்தி கொள்ளும் விளையாட்டு வீரர்களுக்கு உகந்த உணவுனா, உடல் மிகுந்த உணவுனா இந்த கேழ்வரகு சொல்லலாம். கடுமையான வேலை செய்பவர்களுக்கு இந்த கேழ்வரகு வந்து சாப்பாடுல அடிக்கடி சாப்பிட்டு சிறந்த உணவா செயல்படும். அவங்களுக்கு உடம்பு வந்து நல்ல வலிமை பெற செய்யும். மூட்டு வலி குணமாக்கும் தன்மையுடையது கேழ்வரகு. ஆண்மைக்கருவு போன்ற நோய்களுக்கு வந்து நல்ல பலம் கொடுக்கும். ஆண்மைக்கருவு வந்து சரி செய்யக்கூடிய தன்மையுடையது. அதே மாதிரி வயோதிக காலத்தில் வரக்கூடிய மூட்டு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி போன்ற நோய்களுக்கு அருமருந்து சொல்லலாம். இந்த கேழ்வரகு எனக்கு கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப உதவும். அது வரவிடாம தடுத்துக்கலாம். பாலும் அரிசி சாப்பிடும்போது உடம்பு வந்து வளர்க்கும், உடம்பு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் உடலை. ஆனால் வந்து கேழ்வரகு சாப்பிடும்போது உடலை வந்து வற்ற செய்யும். ஏன்னா வந்து இது வந்து பசிக்கும் போது நமக்கு சொல்லக்கூடிய அமிர்த குறைச்சி வந்து உடலடைய நிலையாக வைக்கும். பசியை தூண்டக்கூடிய அமிலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து உடம்பு வந்து கண்ட்ரோல் பண்ண செய்யும் இந்த கேழ்வரகு சத்துக்கள். தோல் அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா? உடலை வருத்தி கொண்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அதிகப்படியான வேலை செய்வங்களுக்கு வந்து இளம் வயசுலேயே வந்து அவங்களுக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துடும். ரொம்ப அதிகப்படியான வேலை செய்வங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஓடா இழைச்சி ஒன்றுலாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த கேழ்வரகு ஒரு அருமருந்து. அதில் கேழ்வரகு கூழாவோ கஞ்சியோ சாப்பிடும்போது உடலில் இருந்து மிதியோனின், லைசின் போன்ற வேதிப்பொருள் உற்பத்தியாகி தோலில் சுருக்கம் ஏற்படுதல், தோல் பளபளப்பு பெற செய்து இளமை தோற்றத்தை பெற செய்யும். இந்த கேழ்வரகு தோலுக்கு வந்து நல்ல டைட்னிங் கொடுக்கும், தோல் பளபளப்பு பெற செய்யும். இந்த கேழ்வரகு சாப்பிடும்போது பிராணவாயு வந்து கிரகிக்கும் தன்மை வந்து அதிகப்படுத்துறதுனால உடலுக்கு அதிகப்படியான உற்சாகமும் உடல் சோர்வும் அடைய செய்யாது. அதே மாதிரி உடலை வருத்தி கொண்டு விளையாடும் விளையாட்டு வீரர்களுக்கு அருமையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுனா இந்த கேழ்வரகு சொல்லலாம். கடுமையான வேலை செய்வர்களுக்கு, கூலி வேலை செய்வங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடல் வலியை போக்கக்கூடிய தன்மையுடையது இந்த கேழ்வரகு. கேழ்வரகுடைய கால்சியம் வந்து எலும்புகள் ஸ்ட்ராங் பெற செய்யும். குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கும் எலும்புகள் வலிமையாவதற்கான கால்சியம் இயற்கையாகவே இந்த ராகில வந்து நிறைஞ்சிருக்கு. ஃபிங்கர் மில்லட் சொல்ற இந்த கேழ்வரகு இயற்கையாகவே அயன் சத்து ரொம்ப நிறைய இருக்கு. ரத்த சோகை தடுக்கும். அதே மாதிரி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகம் செய்யும். கேழ்வரகு சாப்பிட்றதுனால இயற்கையாக உடம்பு வந்து ஓய்வு வர செய்யும். இது கவலை, மன அழுத்தம், தூக்கமின்மை நீக்கம் தன்மை, ஒற்றை தலைவலி குறைக்கும் தன்மை இந்த கேழ்வரகு. அதில் தான் இன்னைக்கு புட்டு செஞ்சிருக்கேன். சாப்பாடுல எந்த வகையில சாப்பிடலாம். புட்டாவோ, அடையாவோ, ரொட்டியாவோ, கூழாவோ, கஞ்சியாவோ எப்படிலாம் குடிக்கலாம். இந்த கேழ்வரகு வந்து இது மாதிரி சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதும் இந்த கேழ்வரகு கொண்டு. ஏன்னா இது வந்து அமினோ அமிலங்கள், நல்ல அமினோ அமிலங்கள் நிறைஞ்சது இந்த கேழ்வரகு. உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும், ஆஸ்துமா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பாலோடும் தாய்மார்களுக்கு உகந்த உணவு சொல்லலாம். பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும். குழந்தை புதுசாக அவங்களுக்கு பஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் சுரப்பு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த கேழ்வரகு கொடுக்கும்போது பால் சுரப்பு அதிகரிக்க செய்யும். சிதைவு நோய்கள் வராடாமல் தடுக்கும் தன்மை வருது இந்த கேழ்வரகு. உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். மேலும் இதோட வீடியோக்கள் அப்டேட் பண்ணுற பாருங்க. கேழ்வரகு சத்துக்கள் தெரிஞ்சாச்சு. இந்த சத்துக்கள் பாருங்க எல்லாரும் அடிக்கடி சாப்பிடணும். சிறுநீர்கள் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த கேழ்வரகை.